அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் எஸ்பிஎஸ் இன்ஃபோ சேனல். நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக தற்சார்பாக வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பற்றிய பதிவுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் உதவி செய்வது பற்றிய தகவல்களை வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் தற்சார்போடு வாழக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரியை சேலம் மாவட்டத்தில் சந்திக்க வந்திருக்கோம். அவங்கள போய் பார்ப்போம். நண்பர்களே, இதுதான் நம்ம சந்திக்க வந்த சகோதரியோட வீடு. ஏற்காடுக்கு பேக் சைடு, அதாவது சேலம் மாவட்டம் பாப்பிரெட்டிப்பாளையம், பள்ளிப்பாளையம், தருமபுரி மாவட்டங்களா. இது அவங்க மாடு, அவங்க கணவர் ஒரு அருமையான இயற்கை எழிலோடு இருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம் வாங்க. வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேர் கிருத்திகா. எங்கள் ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் பி பள்ளிப்பட்டின்ற கிராமத்தில் இருக்கோம். சொந்த ஊர் வந்து குளித்தலை. கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து இங்கே தருமபுரியில். நான் இங்கே தான் இருக்கிறேன். நான் இப்போ நம்ம சகோதரி மாடை, அது என்னது, தண்ணி கட்ட போகிறீங்களா? தண்ணி கட்ட போகிறாங்க. ஓகே. அதுவே போயிருக்கா. ம். கவனமாக இருக்கணும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் கவனமாக இருக்கணும். இது பழக்கப்பட்ட மாடு, எங்ககிட்டே பிறந்து வளர்ந்ததுனால நான் எல்லாமே பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது சில மாடுங்கன்னா மிரளும். புது வேற மாட்டுக்கிட்டே இதே நான் வீல் சேர்லேயே போனாலும் மிரளும். எங்கள் மாட்டுக்கிட்ட நான் எல்லாமே பழகுனதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால சில பேர் இது முயற்சி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கவனம் தேவை. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக செய்யணும். பழக பழக அது தானாகவே இதாகிடும். குட்டியாக பிறந்ததுலேருந்து நான் நீ விடுறது, அதுங்கிட்ட பேசுறது, அதனால என்னை எதுவும் பண்ணுறது இல்லை. அவுத்துட்டோம்னா டேரெக்டாக அதுங்க தண்ணி. அவ்வளோதான், எளிமையான ஒர்க்கு தான். இதை எல்லா மாற்றுத்திறனாளிகளும் முயற்சி பண்ணலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமும் பயிற்சியும் தேவை. மாடு வேறு எங்கிட்டும் போயிடக்கூடாதுன்னு இங்கே அப்படியே கட்டிடுறதா? ஓகே. ஓ, இங்கே வச்சு இப்படியே பால் கறந்துருவீங்களா? ஓகே. ஆமாம். ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? இது ஆரம்பத்தில் இந்த மாதிரி பால் கறக்கும் போதெல்லாம் பயமாக தான் இருந்ததா? இது எத்தனை வருஷமாக இந்த மாடு இது பண்ணுறீங்க? 4-5 வருஷமாகவே கறக்குறேங்க. விளக்கெண்ணெய் எல்லாம் இங்கே வச்சுக்குவேன். ஏன்னா கையில் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால இங்கே வச்சுக்குவேன். விளக்கெண்ணெய் தடவி தான் பண்ணணுமா? ஓ, மாட்டு காம்புக்குன்னா போய் இப்போ அடுத்தது மாடு வளர்ப்பு, பால் கறக்குறாங்க. அடுத்தது இது என்னதுமா? இதை பற்றி சொல்லுங்கம்மா. இது வந்து பஞ்சகவ்ய விளக்குங்கண்ணா. காய வச்சுருக்கேன். இப்போ இது வந்து புதுசாக செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து மாட்டு சாணத்திலே செய்யக்கூடியது. மாட்டு சாணம், மாட்டில் வந்து 5 பொருள் இருக்குங்கள்ல, அந்த நெய், பால், தயிர், கோமியம், மாட்டு சாணம், அது எல்லாமே அந்த 5 மூலப்பொருட்களை வச்சு நம்ம வந்து செய்யக்கூடியது. இந்த விளக்கு செய்யும் போது சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு, இந்த காற்று மாசுபடுதல் எல்லாம் தடுக்க உதவுது. இதுலேருந்து வரக்கூடிய புகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இது வந்து மண் வளத்தை பாதிக்காது. எப்படி சொல்கிறதுனா, மக்கிற பொருள் தானே. சாணி வந்து நிறையா அதில் வந்து கிருமி நாசினி, கோமியத்தில் கிருமி நாசினி. அதனால இது வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம சும்மா உட்காந்துருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட மாடு இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்கண்ணா. இதோட விலை என்ன? இது ஒரு விலைக்கு வந்து 5 ரூபாங்கண்ணா. ஓகே ஓகே. வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நானே வந்து மாயிலை எங்கள் ஏன்னா இது வில்லேஜ் தானே, நிறைய பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையும் நான் அரைச்சி இதில் போட்டு செஞ்சு எனக்கு கேட்குறவங்களுக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதே பிஸ்னஸாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்லா வரவேற்பு இருக்குங்களா? இருக்குங்கண்ணா. நிறைய பேர் கேட்குறவங்களும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து யூடியூப்லேயும் நான் போடலான் இருக்கேன். கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து இது ஒரு வியாபார நோக்கம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து ஏன்னா இன்றைக்கி விவசாயிங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கண்ணா. மாடு இதெல்லாம் இது பண்ணிட்டு இது மூலயமா எங்களுக்கு ஒரு வருமானம், ஒரு குடிசை தொழில் மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன் என்னாலையும் பண்ண முடியாது, நம்மளும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கடைசியில் நம்ம சகோதரியோட கான்டாக்ட் நம்பர் தர்றோம். தேவைப்படுறவங்க ஆதரவு கொடுத்து இதை வாங்கிக்கிங்க. நீங்கள் எப்படி மாற்றுத்திறனாளி ஆனீங்க? ஆனால் நான் பிறவியிலே மாற்றுத்திறனாளி இல்லைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறமா எனக்கு குழந்த ஒரு வயசு 2 வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. 2011 கல்யாணம் ஆச்சு, 12 குழந்த, 13 ஆக்சிடெண்ட்டு. நல்லா பிறவியிலேலாம் இப்படிலாம் இல்லை. நல்லா படித்தேன், காலேஜ்லாம் நல்லா போனேன், எல்லாம் இது பண்ணேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 வருஷத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பஸ் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்கூட்டியில் நாங்கள் போயிட்டு இருந்தோம், பஸ் வந்து தட்டிவிட்டு போனதுனால அந்த இடத்துல ஒரு சின்ன விபத்து நினச்சோம். விபத்துனால மாற்றுத்திறனாளி சாதாரண விபத்து கிடையாது, முதுகு தண்டுவடம் பாதிச்சிருச்சு எனக்கு. முதுகு தண்டுவடம் பாதிப்புனா உங்களுக்கு தெரியும், இடுப்புக்கு கீழே இருந்து எந்த உணர்வுகளும் கிடையாதுங்கண்ணா. அதனால் என்னோடய லெவல் T12, தண்டுவடத்தில் அடிப்படுற ஒரு லெவல் இருக்குது. அது மாதிரி எனக்கு வந்து T12 அடிப்பட்டு இடுப்புக்கு கீழே 2 காலுமே வந்து செயலிழந்துருச்சு. அதனால நான் மாற்றுத்திறனாளியாக நான் ஆகிட்டேங்கண்ணா. இந்த மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? இதில்னா நான் வந்து குளித்தலையில் தான், நான் டவுனில் தான் நான் இருந்தேன். ஆடு மாடெல்லாம் எனக்கு அது பக்கத்தில் கூட நான் போனது கிடையாது. இதில் எப்படி எனக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் வில்லேஜ் தான், அவர் இங்கே தருமபுரி தான். அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ என்னையும் பார்த்துக்கணும், அவர் என் குழந்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா பாப்பா 1 வயசு இருக்கும் போது அவரால் எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. அப்படிங்கும் பொழுது அவருக்கு என்ன வேலை தெரியும், ஏன்னா கிரானைட்டில் தான் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தார். வேறு என்ன வேலை தெரியுங்க அப்படின்னா, எனக்கு 2 மாடு இருந்தால் போதும் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணாங்க. 2 மாடு மட்டும் வாங்கி கொடுங்கன்னு நாங்கள் வந்து கேட்டோம். அவங்க எங்களுக்கு 2 மாடு வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கை தூக்கி விட்டாங்க அந்த மாடு. அதுக்கப்புறமா ஆடு வாங்கினோம், அதுக்கப்புறம் கோழி இந்த மாதிரிலாம் வச்சு இப்போ வந்து மாட்டு சாணத்திலே வச்சு நான் பஞ்சகாவிய விளக்கு செய்யலாம். அப்படியே நம்மளோட இதை வச்சு நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு வருமானத்தை கொடுக்குதா? வருமானத்துனா இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு வந்து இது வந்து பத்தாது தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் குறைந்த வருமானம் எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை அது எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் நிற்காமல் ஓடுறாங்க. இது வந்து ஒரு கூட்டம் நாங்கள் வந்து சேர்ந்து செய்யும் பொழுது நல்லா இருக்குது, ரிலாக்ஸாக, மன அமைதியாக. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறத விட இந்த வாழ்க்கையிலையும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது எங்களுக்கு மன நிறைவாக தான் இருக்குது. இதில் வருமானம் போதுமான இருந்தாலும் நிறைவு இருக்குது. சகோதரி, முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நிறைய மாற்றுத்திறனாளிகள் நார்மலாக இருந்துட்டு மாற்றுத்திறனாளி ஆனோன்னே தங்கள் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வெக்ஸாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, இப்போ வந்து பஞ்சகாவியம் விளக்கு செய்கிறீங்க. அதில் இந்த மாடுங்கிறது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில பேர் நார்மல் பர்சனே வந்து மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா மாடு இழுத்துட்டு போயிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் மாடை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி செய்ய ஆரம்பிச்சிங்க? இதில் வந்து நான் அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுல தான் நான் வந்து பெருமிதம் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரு, பாப்பா தான். அவங்க எனக்கு கொடுக்குற அந்த ஒரு உற்சாகம், உன்னால் முடியும், நீ செய்யின்னு எனக்கு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்படி தண்டோட அடிப்பட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாது, படுக்க தான். இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, படுக்க பொண்ணு வருது, இந்த மாதிரி படிக்க இருக்கிறதுலாம் இருக்குது. இருந்தாலும் நம்மளாலே எல்லாமே செய்ய முடியும். ஏன்னா படுத்தே இருந்தோம்னா அவ்வளோதான், நம்ம முடங்கி போயிடுவோம். நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளால் என்ன உட்காந்துக்கிட்டு நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து முயற்சி பண்ணி இது எல்லாமே நானே வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு இல்லை நான் இன்னொன்று கேட்குறது என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் இப்போ நார்மலாக ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க பழகிருப்பாங்க. இப்போ நார்மல் பர்சனாக இருந்துட்டு ஒருத்தர் மாற்றுத்திறனாளி ஆகும்போது ரொம்ப மனதளவில் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க. அதில் சில பேர் தான் வந்து உங்களை மாதிரி தற்சார்போடு வாழணும், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க?
என்னோட மனநிலைமை பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2-3 வருஷம் படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். என்னோட கண்டிஷன் அப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோதான் என் வாழ்க்கை, இனி அவ்வளோதான். ஏன்னா 2 காலுமே செயலிழந்து போகும்போது இனி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரீஹாப்க்கு இதுக்கெல்லாம் நான் போனேன். மறுவாழ்வு பயிற்சியெல்லாம் எடுத்து கொடுத்தோன்னே, தண்டுவடை அடிபட்டாலும் உங்களாலேயும் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு மறுவாழ்வு பயிற்சி கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக தண்டுவடை அடிபட்டுருச்சுன்னா டக்குன்னு நம்மளால் எல்லாமே செய்ய முடியாது. அதுக்கு பயிற்சி நம்ம கற்றுக்கணும். வீல் சேர்லேருந்து எப்படி ஷிஃப்ட் ஆகணும், எப்படி நம்ம துணியை துவச்சிக்கணும், நம்மளோட வேலையை நம்ம எப்படி செஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த பயிற்சியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். சில பேர் அந்த பயிற்சி எடுங்கிறதுக்கு கூட தயங்குறாங்க. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி நம்ம எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கலாம். அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்கார் பாப்பாலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால இன்னும் எனக்கு அதிக வேலையில் இன்னும் நம்மளால் இது செய்ய முடியும், இன்னும் நிறைய வேலை செய்ய முடியும். நான் வந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கிறவங்கள விட மாற்றுத்திறனாளியாக பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் தன் மனைவியை விட்டு போகாமல் எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. நல்லா இருக்கிற மனைவியே விட்டுட்டு போடுறாங்க. மாற்றுத்திறனாளி ஆனதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் மட்டுமே கணவன் மனைவியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து உங்களை என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிங்காக பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்கள் கணவரை வந்து அறிமுகப்படுத்துங்க. கண்டிப்பாக. அப்புறம் உங்கள் குழந்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்க, மக்கள் பார்க்கணும். ஏங்க பாப்பா ஷால் ஒழுங்கா வேர்த்தி அவுத்து விட்டு அதுவும் பரவாயில்ல. இப்படி வந்துரு பாப்பா. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் நேதாஜி. நேதாஜி பேருக்கேற்ற நேதாஜி தான் வாழ்கிறாரு. பாப்பா உன் பேர் சொல்லுமா, என்ன படிக்கிற? என் பேர் என் ஹரிணிஸ்ரீ, நான் 8th ஸ்டாண்டர்ட். நண்பர்களே, பொதுவாக தற்சார்போடு வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பற்றிய வீடியோ பதிவு நம்ம போடும்போது மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்போம். அந்த வகையில் நம்ம சகோதரிகிட்டையும் அந்த கருத்தை கேட்டோம். அந்த வீடியோ பதிவு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளை மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணி ஆதரித்து ஊக்கப்படுத்தினா அவங்களாலையும் சாதிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா தற்சார்போடு மாற்றுத்திறனாளிகள் வாழ்வதற்கான முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளும்போது அவங்களுக்கான ஆதரவு தானாக வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அவங்களுடைய லைஃப்பை பார்த்தாலே தெரியும். அவருடைய கணவர் மற்றும் குழந்தை இவங்க வந்து யார் அவங்கள சப்போர்ட் பண்ணலைனாலும் அவங்களுடைய ஆதரவு, ஊக்கம் இன்றைக்கி அவங்களால இந்தளவுக்கு தற்சார்போடு வாழ முடியுது. வருமானம் குறைவு என்றாலும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க. இதுபோல் எல்லா மாற்றுத்திறனாளி நண்பர்களும் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய முயற்சியை என்றைக்கு கைவிடாதீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய திறமை, எபிலிட்டியை பொறுத்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதையும் அவங்கள ஒதுக்காதீங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி.